எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கண்டிப்பாக வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் கண்டிஷன் ரிஸ்க் இருக்குது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்டர்கிட்ட இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து ரிஸ்க் வந்து இருக்குது. அது என்னென்ன ரிஸ்க் வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். இதில் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும்போது ஈக்விட்டி பேஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆகிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். டெட் ஃபண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹை ஆகும்போது பாண்ட்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். மார்க்கெட் டவுனாக இருக்கும் போது லாஸ் வராமல் செல் பண்ணுறது வந்து கஷ்டம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க். ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒழுங்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு லாஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆனால் இன்னொரு கம்பெனி வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு லாஸோட ஈக்குவல் ஆகிடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸோட வந்து ரிஸ்க் கம்மி தான், ஆனால் வந்து ரிஸ்க் ஃப்ரீ வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் ஹாரிசான், கோல்ஸ் அண்ட் வந்து உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற ஃபண்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.